இது 8 மணி மேஜிக் கேளுங்க. யூனிவர்சிட்டியோட முதல் நாள் குழந்தைங்கலாம் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இன்னைக்கு டீச்சர் என்ன சொல்லி தர போறாங்கன்னு. டீச்சர் வந்தோன்னே பிரேக் பீரியடுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு லெமன் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. குழந்தைங்கள்லாம் பரபரப்பு. எதுக்காக கொண்டு வர சொல்லிருப்பாங்க? ஒருவேளை மாந்திரிகம் சொல்லி தர போறாங்களோ? அட எதுக்கு? நமக்கே சந்தேகமா இருக்கலாம். பீரியடும் போச்சு, லெமனும் வாங்கியாச்சு. இப்ப டீச்சர் வந்துட்டாங்க. உங்க எல்லார் பக்கத்துலயும் இருக்க அந்த ஆல்பபெட் லெட்டரை எடுத்துக்கோங்க. அந்த லெமன் மேல உங்க இனிஷியல ஒட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. யாரும் ஒட்டிட்டீங்களா? உடனே இந்த பாஸ்கெட்ல வந்து போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க லெட்டரை இந்த பாஸ்கெட்ல இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. எடுத்துட்டு போய் அவங்க பிளேஸ்ல உட்காந்துடுறாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த லெமனை சுத்தமா உரிச்சு திரும்பியும் பாஸ்கெட்ல வந்து போடுங்கன்னு சொல்றாங்க. அட இந்த டீச்சருக்கு வேலையே இல்லையா? நசன்றாலே. எல்லாரும் வந்து போட்டுறாங்க. குழந்தைங்களா திரும்பவும் வந்து பாஸ்கெட்ல இருந்து அவங்கவுங்க லெமன் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். நம்மளோட லெமன் எதுவா இருக்குன்னு சுத்தமா தெரியல அவங்களுக்கு. தோலை நீக்கிட்டா இங்க இருக்க எல்லா பழமும் ஒண்ணுதான், சுவையும் மாறவே மாறாது. அதே போலதான் நீங்க. அதே மதம் இனம் பேதம்னு எல்லாமே பிரிவினையா இருந்தாலும் மனித குணம் அடிப்படையா இருக்கு நம்ம கிட்ட. தனியத்தை விட்டு கொடுக்காம சகோதரத்துவமா பழக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நான் சொல்லி கொடுக்கற முதல் பாடம்னு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. எல்லாரும் ஓடி வந்து ஆசிரியர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க.